புது படமே வேண்டாம், திரையரங்கு உரிமையாளர் எடுக்கும் சபதம். சமீப மாதமாக வெளியாகும் சினிமா படங்கள் அனைத்தும் ஏற்கனவே வந்த கதைகளை கொண்ட படமாகவே இருப்பதாக ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதிலும் முன்னணி நடிகர்களின் படம் வந்தால் 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்தால் வெளியில் வந்து அப்படத்தில் ஒன்றும் இல்லை, குப்பைதான், காசு வேஸ்ட் எல்லாம் சொல்லி புலம்பி வருகின்றனர். திரையரங்கு உரிமையாளரோ பார்த்து படமே வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர். குறிப்பாக முன்னணி நடிகர்களின் படம் வந்தாலும் யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு செல்வதாக கூறுகின்றனர். புதிய படம் எது வெளியானாலும் முன்னாடியெல்லாம் குடும்பத்துடன் தியேட்டரில் சென்று பார்த்து வருவது வழக்கம். நாளடைவில் டெக்னாலஜி வளர முதல் நாள் முதல் ஷோ தியேட்டரில் வெளியானதும் இணையத்தில் வந்துவிடும். இதனால் தியேட்டர்களுக்கு மக்கள் குறைவாக சென்றனர். கடந்த காலத்தில் ஒரு படம் வெளியானால் குறைந்தது 50 நாட்களுக்கு மேல் ஓடும். இப்போ வெளிவரும் படங்கள் எல்லாம் ஒரு வாரம் ஓடுவது பெரியதாக பார்க்கப்படுகிறது. பண்டிகை நாட்களில் வெளியாகும் முன்னணி நடிகர்களின் படம் வெளியாகும் போது குடும்பத்துடன் கூட்டமாக திரையரங்கிற்கு செல்வது, குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது என இருக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குடும்பத்துடன் சென்று பார்க்கக்கூடிய படமாக ஏதும் அமையவில்லை. கடைசியாக வெளியான லியோ படம், ஜெயிலர் போன்ற படங்கள் வெளியானது குடும்பத்துடன் பார்க்கலாம் என்று தியேட்டருக்கு சென்றால் அரைகுறை ஆடையுடன் நடிகைகளை கொண்டு காட்சிகளை எடுத்து வருகின்றனர். லியோ படம் வெளியாகி பெரும் வரவேற்பு பெறக்கூடும் என நினைத்த போது மக்கள் கூட்டம் திரையரங்கிற்கு வராததால் உரிமையாளர்கள் கரண்ட் பில் கட்டக்கூட காசு இல்லை, இந்த படத்தை எதற்காக எடுத்தோம் என மனவேதனையில் இருப்பதாக சில தகவல் வந்தன. விஜய், ரஜினிகாந்த் போன்றவர்கள் படமே இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்படி எங்களது பொழப்பு நடத்துவது என கூறி வந்த நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள தியேட்டர் உரிமையாளர்கள் பழைய படங்களை மீண்டும் வெளியிடுவதில் மும்முரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில்தான் வாரணமாயிரம் படத்தின் ரீ-ரிலீஸ் செய்து பல ஆயிரம் லாபம் ஈட்டியதாக வெளிப்படையாக கூறினர். தொடர்ந்து 3, மயக்கம் என்ன மற்றும் சிவா மனசுல சக்தி போன்ற படங்களை வெளியிட்டு கல்லா கட்ட ஆரம்பித்துள்ளனர். தமிழ் சினிமாவை தொடர்ந்து மலையாளத்தில் 2015ஆம் ஆண்டு வெளியான பிரேமம் படத்தையும் அடுத்த வாரம் தமிழில் மீண்டும் வெளியிட முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் பிரபல திரை விமர்சகர், எப்போதும் ஒரு படம் வெளியானாலே கோடம்பாக்கத்தில் உள்ளவர்கள் அடுத்த நாளே அந்த படத்திற்கான வெற்றி விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் பொங்கலுக்கு வெளியான அயலான், கேப்டன் மில்லர் படத்திற்கு ஏன் வெற்றி விழா கொண்டாடவில்லை என விமர்சனத்தை முன்வைத்தார். இதற்கு ரசிகர்களோ, படம் பெரியதாக பேசப்படவில்லை, அதனால்தான் பாதி திரையரங்கில் மக்கள் கூட்டம் இல்லை என கூறுகின்றனர். தியேட்டர் உரிமையாளர் முன்னணி நடிகர்களை விட்டு புதுமுக நடிகர்கள் படம் எடுத்து ஓட்டினாலே லாபம் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டதாக சினிமா வட்டாரங்கள் சிலர் கூறுகின்றனர். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு நடத்த முடியும்? ஒரு கிறிஸ்தவர் நிகழ்வு நடத்தினா இந்து அப்செக்ட் பண்றாங்க, நடத்தாம இருக்க முடியுமா? ஒரு செக்குலர் ஸ்டேட் அது. இல்ல இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, நபிகள் நாயகம் நிகழ்வு நடத்துறாங்க, அப்ப இந்து ஒருவர் இருக்கான்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அதனால எந்த எஜ்ஜுக்கு இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசு, எங்களை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். இதை மைனாரிட்டி சகோதர சகோதரரே விரும்பல, இதை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விரும்பல, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இதை விரும்பல. ஆனா மாநில அரசு அவர்களை கவர்வதற்காக எதற்கெந்த வேண்டாத வேலையை 3 நாட்களா செய்யறாங்க. அதனால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல. ஒரு இடத்துல குடும்ப விழா போட சேலத்துல பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் அணி மாநாடு நடந்து கொண்டு இருக்கு, அதுக்கு அனுமதி இருக்கு, அதுக்கு டிராபிக் பிளாக் பண்றாங்க, 6500 போலீஸ் போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களுக்கு அசௌரியம் அங்க இருக்கு. ஆனா ஒரு கோயிலுக்குள்ள தனியா அமைதியா நடத்தக்கூட நிகழ்வுனால அசம்பாவிதம் ஏற்படும், அசௌரியம் ஏற்படும் உங்க பேன் பண்றாங்கன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு. இதே மாதிரி போச்சுன்னா திமுக தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் மிக தெளிவாக சாட்டையடி தீர்ப்பு கொடுத்து தான் இதை நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம்.